உங்கள் மனசோட நான் பேச போகிறேன். என் மனசோடையும் கூட. மனசோட நெருக்கமாக வலிகள் நிறைஞ்சு வலி அதிகமாக நம்ம கூட யாராவது பேச இருக்க மாட்டாங்களா? நம்ம மனசு கூட பேசி ரொம்ப ஆறுதலாக ஒரு 4 வார்த்தை பேச மாட்டாங்களா? அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்க ஒரு மனசு. அந்த மனசுக்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு நான் நினச்சேன். என்ன பேச போகிறீங்க? என்ன தான் பேச போகிறீங்க? எத்தனையோ கவலைகள், எவ்வளவோ பின்னல்கள், எவ்வளவோ வாழ்க்கையில் தோல்விகள், வலிகள், வேதனைகள் நிறைய என்னை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதை தாண்டி நான் என்னை மாற்றிக்கணும். எனக்கு சிரிக்க தெரிஞ்சாலும் சிரிக்க முடியலை. நான் சிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு மனசு இருக்கும். சந்தோஷத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்க அந்த ஒரு மனசு. அந்த மனசுக்கிட்ட நம்ம பேச போகிறோம் இந்த எபிசோடில். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான நேரத்தில் உங்களை சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷம். எப்போவுமே ஏன் லேட்டு அப்படின்னு சில நண்பா நண்பிகள் கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ ரீசண்டாக இது நடக்குது. ஆனால் அதுக்கு காரணம் நிறைய இருக்குது. எப்படி பிஸியான லைஃப்பில் நிறையா ஓடிக்கிட்டு இருக்கும் போது நிறைய தடங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய மனசுக்கு, உடம்புக்கு கஷ்டப்படுற விஷயங்கள் நடக்கும் பொழுது நம்ம அதிலேருந்து மீண்டு வந்து திருப்பி எல்லாத்துக்கும் கரெக்டான டைம் ஒதுக்கி பண்ண வேண்டிய வேலைகளை கரெக்டாக பண்ணுறது எல்லாமே ஒரு சேலஞ்சிங் தானே. அந்த சேலஞ்சிங் எனக்குள்ளேயுமே இருக்குது. உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போன எபிசோடில் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். அது கண்டினியூ ஆகி ரொம்பவே கஷ்டப்பட்டு இப்போது நல்லா இருக்கேன். ஒரு சில நண்பா நண்பிகள் கேட்டிருந்தீங்க, நல்லா இருக்கீங்களா, ஓகேவா அப்படின்ற மாதிரி. நான் ஓகே, சந்தோஷமாக திருப்பி வாழ்க்கையை எடுத்து ஓடணும். எப்போவுமே தளர்ந்து படுத்துடக்கூடாது. நம்ம வேலையை கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இன்றைக்கி என்ன உட்கார வச்சுருக்கு. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது உங்களை திருப்பி கேட்குறது. நீங்கள் கேட்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. த ஃபஸ்ட் டைமாக நீங்கள் நம்ம எபிசோடுக்கு பாட்காஸ்ட் லிசன் பண்ணுறீங்க அப்படின்னா வெல்கம் அண்ட் ஜாயின் ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் எடுத்த முடிவு ஒரு அருமையான முடிவு. ஏன்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகுது. அடிக்கடி வரக்கூடிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். உங்களால் மட்டும்தான் ரன் பண்ண முடியுது என்னால். ஈவன் இன்றைக்கி நான் பண்ணுறது கூட உங்களுக்காக தான். ஸோ உங்களோட தாட்ஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக் எல்லாத்தையும் ஆர்ஜி மனோ _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் எழுதி அனுப்பலாம். உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா அடிக்கடி சொல்கிறது தான், இந்த பாட்காஸ்ட் முழுக்க எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டும் இல்லாமல் என்னுடைய பேஷனுக்காக, என்னுடைய வாலண்டியரிங், அது மட்டும் இல்லாமல் ஒரு மாற்றத்தை, த கிவிங் பேக் டு த கம்யூனிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்டோட இதை ஆரம்பித்தது. 280க்கு மேலே 300வது எபிசோட் நம்ம ரீச் ஆக போகிறோம். அந்த அளவுக்கு 20,000த்திற்கும் மேற்பட்ட நண்பா நண்பிகள் நம்ம தொடர்ந்து லிசன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே உங்களால் முடிஞ்சது, நீங்கள் கொடுத்தது. இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட்னா உங்களுடைய சந்தோஷம். இதை கேட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புகிற ஒவ்வொரு நண்பா நண்பிகளுக்கும் ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய பிரச்சனைக்கான காலங்களில் உங்களுடைய எபிசோட்ஸை கேட்கும்போது எனக்குள்ள தைரியம் வந்துச்சு. நான் விழுந்தப்போ உங்களுடைய குரல் எனக்கு வழிகாட்டினது. நான் ரொம்ப இருட்டில் இருக்கும்போது கூட உங்கள் குரல் எனக்கு ஒளியாக மாறினது. நீங்கள் உங்கள் வாய்ஸ், நீங்கள் பேசுகிறது, உங்களுடைய பாட்காஸ்ட், உங்களுடைய எபிசோட் எல்லாமே என் வாழ்க்கையை மாற்றி அமைச்சிட்ருக்கு அப்படின்ற பல நம்பிக்கைகளோட மெசேஜ், அதோட தாக்கம்தான் நான். நம்ம எல்லாரும் முன்னேறிக்கிட்டு இருக்கோம். இந்த வெற்றியும் இந்த ஒரு முயற்சியும் என்னோடது மட்டும் கிடையாது, உங்களோடதும் கூட.
அதுக்காக தான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிடுங்க நண்பா, நண்பி. ஆல்ரைட், நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ளீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கே நிறைய ஹேப்பனிங்ஸ் கண்டினியூஸாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கான அப்டேட் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஆல்ரைட், இன்றைக்கி என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டான எபிசோட், டிப்ஸ் எபிசோட், ஸ்டோரி எபிசோட். இது என்ன புதுசு? மனசோட பேசலாம். யார் மனசோட? உங்கள் மனசோட தான். நீங்கள் ஒரு கஷ்டத்துலேயோ இல்லை ரொம்ப ஒரு நெகட்டிவிட்டினால் இல்லை மனசு முழுவதும் ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது, ஒரு நிம்மதியே இல்லை, ஒரு நல்ல ஒரு வெல்விஷர்கிட்ட பேசணும் அப்படின்னு எதிர்பார்த்த ஒரு மனசுக்கு நான் உங்ககிட்ட பேச போகிறேன். உங்கள் மனசோட மட்டுமில்லை, என் மனசோடையும் கூட. ஏன்னா கடந்த ஒரு 3 வாரம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ரொம்பவே உடம்பு சரியில்லை. அதுக்கப்புறம் ஒர்க்கு, ஃபேமிலி, லைஃபு அப்படியே பயங்கரமாக டைட்டாக போச்சு. நான் அதை குறையா சொல்லலை, அந்த யதார்த்தத்தை சொல்கிறேன். அப்போ ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆச்சு. அப்போ இது மாதிரி தானே நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போது நமக்கு பிடிச்சவங்ககிட்ட பேசினா கூட அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்கலாம், இல்லை அவங்களோட மனநிலை வேறதாக இருக்கலாம். அப்போது நம்ம பேசுறதுக்கு, நம்ம சொல்கிறத கேட்குறதுக்கு, இல்லை நம்ம மனசோட பேசுகிறதுக்கு ஒரு நல்ல குரல் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படி தோணுச்சு. அப்போ ஏன் இதையே நம்ம ஒரு ஃப்ளேவராக நம்ம பாட்காஸ்ட்டில் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட கேட்குறேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஸ்மைல் பண்ணுறீங்களா நான் கேட்டதை கேட்டு? இல்லை இல்லை நண்பா, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சொல்லுங்கள். உங்கள் மனசிட்ட நான் கேட்குறேன், ஃப்ரீயாக பேசுங்க. ஆமாம், ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ரொம்பவே கவலையாக இருக்குது. ஒரு சோஷியல் மீடியா திறந்தாலும், எந்த நியூஸ் சேனலை திறந்தாலும் எல்லாமே நெகட்டிவிட்டி. அந்த நெகட்டிவிட்டின்றது நான் என்ன சொல்ல வர்றேன்னா, சில நேரங்களில் ரியல் இன்சிடெண்ட் கூட நம்மளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திடும். இப்போ ரீசெண்டாக அகமதாபாத் ஃப்ளைட் வெடிச்சது. அதில் இறந்தவங்களோட அந்த எண்ணிக்கை எல்லாமே ரொம்ப மனசை டிஸ்டர்ப் பண்ணுச்சு. உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு கஷ்டமான சூழ்நிலை நிறைவேறிக்கிட்டு தான் இருக்கும். அது நம்ம நியூஸாக பார்க்குறோமா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான். நம்ம லைஃப்பில் இது நடந்தால் ஐயோ அப்படின்ற ஒரு பயம் உருவாகும், நம்மளுக்குள்ள கவலை உருவாகும். நம்மளை நோக்கி என்னடா அந்த உலகத்தில் இப்படி நடக்குதே அப்படின்ற ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஃபீலிங் உருவாகும். அது எல்லாமே நமக்குள்ள ஒரு நெகட்டிவிட்டியை உள்ள தள்ளும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நம்மளை எந்திரிக்க விடாமல் அழுத்தி எடுக்கும். கொஞ்சம் மூச்சு விட கூட டைம் இல்லை, அந்த அளவுக்கு ஓட வேண்டியதாக இருக்குது. கஷ்டமாக இருக்குது. இது தோல்வி, அது தோல்வி, இல்லை இது நடந்திருக்கலாம், அது நடந்திருக்கலாம், என்னால் முடியலை அப்படின்ற மாதிரி சுற்றி சுற்றி ஓடிக்கிட்டு இருக்க, சுற்றி சுற்றி நம்மளை அடிக்கிற இந்த வாழ்க்கை நம்மளை நிறைய நேரங்களில் நம்மளை ஏமாற்ற தான் செய்யுது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில், இல்லை ஒரு நம்பிக்கை இல்லாததுனால வாழ்ந்துக்கிட்டு இருக்க மனசுக்கு நம்ம சொல்ல வேண்டியது, இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும். ஒரு சில நேரங்களில் என்னடா லைஃப்னு தோணும், ஒரு சில நேரங்களில் என்ன லைஃப்டா அப்படின்னு தோணும். நான் சொல்கிற வார்த்தைகளில், அந்த ஆக்சென்ட்டில் எல்லாமே மாறிடும். எல்லா நேரங்கள்லையும் துன்பம் வரும் வேளைகளில் சிரிங்க அப்படின்னு வள்ளுவருடைய குரல் ஒன்று இருக்குது. ஆனால் எல்லாராலையும் அது முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. என்னாலேயும் முடியாது. துன்பம் வரும் வேளையில் சிரித்தோம்னா அது வேறு மாதிரின்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே கருத்து என்னென்னா, துன்பம் வரும் வேளையில் கூட உங்கள் மனசை ஸ்டேபிளாக வச்சுக்கோங்க. ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய மனசு மட்டும்தான் ஒரு கரெக்டான முடிவுகள் எடுக்கும். அந்த கரெக்டான முடிவுகள் நம்ம வாழ்க்கைக்கு கரெக்டான பாதையை கொடுக்கும். ஒரு கல் முள் முரடான ஒரு பாதையில் பயணிக்கிற நமக்கு ஒரு தெளிவான பாதையை காமிக்கக்கூடிய ஒரு சக்தி தெளிவான மனநிலைக்கு மட்டும்தான் இருக்குது. அதை விட்டுட்டு நம்மளும் கலங்கிக்கிட்டு, நம்மளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு, நம்மளும் ரொம்ப 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 அழுதுட்டு
எதுவுமே பண்ண முடியாதுங்க. தெளிவில்லாத மனநிலையில் எதையுமே பார்க்க முடியாது. ஒரு தெளிந்த நீரோடையில் எல்லாமே தெரியும். ஒரு கலங்கின நீரோடையில் எதுவுமே தெரியாது. அந்த தண்ணியை குடிக்க கூட முடியாது. அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். ஒரு தெளிவான மனநிலை, தைரியமான மனநிலை, எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். நம்ம நல்லா இருக்கோம், நம்ம நேர்மையாக இருக்கோம், நம்ம யாருக்கும் தீங்கு நினைக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம நம்ம தாங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம ஈஸியாக அதை கோ த்ரூ பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். உண்மைதானே? அந்த மாதிரி தான் நடக்கும். அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்ல வரேன். அப்போது நம்ம மனசை ஸ்டேபிளாக வச்சுக்க கற்றுக்கணும். கரெக்டுங்களா? உங்கள் மனசட்டி நான் சொல்கிறேன், ஸ்டேபிளாக இருப்போம், சரியாயிரும். எனக்கு புரியுது கஷ்டப்படுறோன்னு. ஆனால் ஆல்வேஸ் நான் இந்த ஒரு சென்டென்ஸ் என் மைண்டில் சொல்லிக்கிட்டே இருப்பேன். வி ஆர் ஸ்ட்ரகிளிங் பட் வி ஆர் நாட் ஃபெயிலிங். ஆமாம், ஸ்ட்ரகிள் பண்ணுறேன், ஆனால் ஃபெயில் பண்ணலையே. அதான் நம்ம அப்படின்ற ஒரு பாசிட்டிவான மைண்டை விதைச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் தரவே தராதுங்க. அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் பிலீவ் பண்ணுறேன். என் வாழ்க்கையிலையும் நிறைய உணர்ந்திருக்கேன். பாசிட்டிவான மனநிலை நெகட்டிவான சுச்சுவேஷனை கூட மாற்றக்கூடிய சக்தி இருக்குது. உங்கள் மனசுக்கிட்டேயும் சொல்லுங்கள், நான் என் மனசுக்கிட்டேயும் சொல்கிறேன். வலிக்குது, கத்தணும் போல இருக்குது, கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, எல்லாருமே எதிரியாக இருக்காங்க, யாருமே எனக்கு நண்பனாக தெரியலை, வெல்விஷராக தெரியலை, எல்லாருமே நான் உழுகணுன்னு தான் நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிற உங்கள் மனசுக்கு சொல்லுங்கள், யார் என்னென்ன நினச்சிட்டு போட்டோம், வெல்விஷராக என் குரல் இருக்குது, உங்களுடைய குரல் இருக்குது. உங்களுக்காக உங்களுடைய சுச்சுவேஷனையும் உங்களோட மனநிலையும் மாற்றி அமைக்கக்கூடிய கம்ப்ளீட் ஹெல்ப் உங்ககிட்ட இருக்கு. அதை மறந்துடாதீங்க. அடுத்ததா, எவ்வளோ பெரிய கஷ்டம், எவ்வளோ பெரிய வேதனை, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் இந்த நேரத்திலையும் தவறான முடிவுகள், தவறான பழக்க வழக்கங்கள் தீர்வு ஆகவே ஆகாது. ஓவர் ஈட்டிங், தேவையில்லாத ட்ரிங்க்ஸ், இல்லை லைஃபே வேணான்றது, இது எல்லாமே தப்பு. இந்த லைஃப் இஸ் அ ஜேர்னி. அந்த ஜேர்னியில் எனக்கு ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி குலுங்காமல் போகணுன்னா என்னங்க சுவாரஸ்யம் இருக்குது? குலுங்கும், வண்டி நிற்கும், வண்டி படபடன்னு அடிக்கும், ரிப்பேர் ஆகும், எல்லாமே நடக்கும். அந்த ஜேர்னியை நம்ம என்ஜாய் பண்ணணுங்க. அதுதான் நான் கற்றுக்கிட்ட விஷயமும் என் மனசுக்கிட்ட சொல்கிற விஷயமும். ஸோ லீவ் த மொமெண்ட், டோன்ட் லுக் ஃபார் த ஃப்யூச்சர், பட் பில்ட் த ஃப்யூச்சர் பை யூஸிங் ப்ரெசண்ட். உங்கள் ப்ரெசண்ட்டை வச்சு ஃப்யூச்சரை பில்ட் பண்ணுங்கள். த பாஸ்ட் இஸ் ஆல்ரெடி கான், நத்திங் யூ கேன் டூ அபவுட் இட். அது உங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடாது, அது உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றத தெளிவாக நீங்கள் மனசில் எடுத்துக்கணும். அப்போ நான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, இந்த 3 விஷயங்கள் டிப்ஸ் எபிசோட் கிடையாது, உங்கள் மனசுக்கிட்ட பேசுனது கண்டிப்பாக உங்கள் மனசை மாற்றும். எப்போவுமே ஸ்ட்ராங்காக நேர்மையாக இருக்கிறது, தெளிவாக இருக்கிறது, மனசை கைவிடாமல் இருக்கிறது, அடுத்தவங்களை பற்றி யோசிக்காமல் நம்மளை பற்றி நம்ம யோசிக்கிறது, இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும்ன்ற ஒரு நம்பிக்கையை வைக்கிறது, இது எல்லாமே மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு பர்பஸ்ஃபுல் லைஃப்பை உருவாக்கக்கூடிய சக்தியும் உங்ககிட்ட தான் இருக்குது. எது பிடிக்குமோ அதை பண்ணுங்கள், அதாங்க பர்பஸ். இந்த ஜேர்னி என்ஜாய் பண்ணுங்கள். உண்மை தானே? அடுத்த வாரம் ஒரு சூப்பரான எபிசோடோட உங்களை வந்து சந்திக்க போகிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே மனோ. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜே மனோ தமிழ் செல்ஃப் ஆஃப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன் மனோ. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக, சந்தோஷமாக, செம்மையாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். ஆல்ரைட், டேக் கேர் நண்பா, நன்பி. ப்ளீஸ் பிஃபோர் யூ கோ, உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட், மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிவிடுங்க நண்பா, நன்பி. அது மட்டும் இல்லாமல் உங்கள் 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆப்பிள், ஸ்பாட்டிஃபைலையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்றத முன்னாடியே சொன்னேன். RJ__, இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம், டெக்ஸ்ட் பண்ணலாம், பேசலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.
நீங்கள் இணையலாம். ஆல்ரைட், டேக் கேர் நண்பா, நண்பி. அடுத்த வாரம் ஒரு நல்ல அருமையான டாப்பிக்கோட உங்களை பேசுகிறேன். இந்த வாரம் இந்த ஒரு விஷயத்தை மனசில் ரொம்ப ஆழமாக எடுத்துக்கோங்க. சரிங்க, வாழ்க்கையை வாழ்ந்துருங்க. வாழாமல் மட்டும் ஒரு வாரமாக உட்காந்துடாதீங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்மளால் வாழ முடியும். வாழ்ந்தே தீருவோம். வாழ்வோம் ராஜாவாக, ராணியாக. பை பாய். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.